குருவின் அதிசார பயிற்சி பலன்கள்ல மேசராசிக்கு எந்த விதமான பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். குரு வருகிற ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 19ஆம் தேதி வரை, டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரை அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் மூலம் மேசராசிக்கு எந்த விதமான பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். மேசராசிக்கு குரு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வந்து மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு, அதாவது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுவது மேசராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தரவிருக்கிறார். பொதுவா 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம். அதனால் தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பையும், நீங்கள் முன் செய்த புண்ணியங்கள் மூலமாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யும் அமைப்பையும், இவை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தையும் தரவிருக்கிறார். கோயில், ஆன்மீகம், தான தர்மம் சார்ந்த விஷயங்களில் இந்த விஷயங்களை நீங்க தலைமை பொறுப்பேற்று நடத்தும் அமைப்பையும் தருகிறார். குருநாளே நீதி, நேர்மை, தான தர்மம் என்பதாகும். இவற்றின் மூலமான ஆதாயத்தை உங்களுக்கு கொடுப்பார். நேர்மையா சம்பாதிக்கிறது, நீதி தவறாம இருக்கிறது, அதே போல குரு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்க ராசிக்கு 8ஆம் இடமாகிய விருச்சகத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் எதிர்பாராத உங்களுடைய பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் மூலம் எதிர்பாராத தன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ஆள் மனசு தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல குழந்தைகள் மூலம் குழந்தைகளுடைய கல்வி, திடீர்னு லாட்டரி அடிக்கிறது, அதாவது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் குருவினுடைய பார்வையினால், அதாவது உச்ச பார்வையா இருக்கு இல்லைங்களா, அதனால எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் எதிர்பாராத விபத்து, கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் குரு பார்வை கொடுக்கும். இவ்வளவு நாள் ரொம்ப